இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023 ரிலீஸ் ஆன கூழாங்கல் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஏகப்பட்ட கதைகளை உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சுதான் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட அவார்டுகளை வாங்கி குவிச்ச ஒரு படம். சரி, ரொம்ப புகழாம நேரா படத்தோட கதைக்குள்ள போய் பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல கணபதிங்கிறவரு ரொம்ப கோபமா ஆக்ரோஷமாவே எங்கே வேகமா நடந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. உச்சி வெயில், அங்கிருந்து நேரா போனா ஒரு ஸ்கூல் வருது. அந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு கிளாஸா பாத்துக்கிட்டே போறாரு. அடுத்து பார்த்தா ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள புகுந்துறாரு. அங்க இருக்கிற டீச்சர் மேடமும் யாருப்பா அது லிங்கி கட்டிட்டு உள்ள வந்து நிக்கிறது சொல்லி பாக்குறாங்க. அங்கதான் அந்த இவரோட பையனும் படிக்கிறார் போல இருக்கு. அவரு இப்ப ஏஞ்சு நிக்கிறார். கிளாஸ்ல பாதியிலே பிடிச்சி தரன்னு அந்த பையனை கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன பிடிக்குமா இல்ல உங்க அம்மாவை பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அவரு சில கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு பையனுக்கு எந்த பதிலும் இல்ல. அப்பா பின்னாடியே போய்கிட்டு இருக்கான் பேக தூக்கிக்கிட்டு. அவரு வேகமா நடந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. அந்த மண்டபத்துல ஏகப்பட்ட ஆளுங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சீட் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற சீட் ஆடுறவர்கிட்ட போயிட்டு இவர் பேரு கணபதி போயிட்டு அங்க இருக்க ஒரு ஆளுகிட்ட ஒரு 300 ரூபாய் காசை குடுறா அப்படிங்கிற மாதிரி அசிங்கமா திட்டிட்டு தான் அந்த காசையே வாங்கிட்டு அங்கிருந்து வராரு. தான் பையனை கூட்டுக்கிட்டு அங்கிருந்து நேரா ஒரு கடைக்கு வராரு. கடைக்கு வந்தவனே பையனை வெளியே நிக்க வச்சுட்டு இவர் ஒரு பாட்டில வாங்கிட்டு போய் பின்னாடி குடிச்சிட்டு வராரு. அதே நேரத்தில் அங்க இருக்கிற பொட்டி கடைக்காரர்கிட்ட காசையும் கொடுத்துட்டு தான் பையனோட ஸ்கூல் பேக்கா வச்சிருக்கிறத பாக்குறாங்க. இந்த கரும்பு தேதி கடை எங்க எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பேக்கை பிடிங்கி கடையில போடலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. போட்ட பேக்லயும் நம்ம பையன் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் சில பொம்மைகளையும் எடுத்துட்டு வரான். ஒரு நாய் பொம்மை அதெல்லாம் எடுத்துட்டு வரான். எதுக்கடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கும்போது தங்கச்சிக்கு பாப்பாக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த பையனும். தான் பையன் இந்த சின்ன பையன் இதை பண்றதெல்லாம் பார்த்துட்டு கணபதிக்கு பயங்கர கோபமா இருக்கு. அங்கேயே ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருக்காங்க பஸ்ஸுக்காக. இப்ப பஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒருத்தர் நல்லா தூங்குறாரு. இன்னொரு அம்மா கை குழந்தை வச்சுட்டு உட்காந்துருக்கு. இப்ப பஸ் வருது. 2 பேரும் ஏஞ்சு போய் பஸ்ல ஏறுறாங்க. அப்பாவும் பிள்ளையும் ஒரே சீட்ல தான் உட்காராங்க. ஜன்னல் ஓரத்துல பையன் உட்காந்துருக்கான். பக்கத்துல அப்பா உட்காந்துருக்காரு. அப்பா ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டார், ஞாபகம் இருக்குங்களா? உனக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு. அதுக்கு கூட நம்ம பையன் பதில் சொல்லியிருக்க மாட்டான். அந்த பதில இப்ப சொல்லுவான் பாருங்க. அப்பா பக்கத்துல இருந்து ஏஞ்சு போய் தனியா ஜன்னல் ஓரத்துல உட்காந்துருப்பான். இதை பார்த்தோன்னே அப்பாக்காருக்கு புரிஞ்சு போச்சு. தருதல திருந்தாது பாரு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. கண்டக்டர் வராரு. டிக்கெட் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பையன்காரன் பாக்கில இருந்து பலூன் எடுத்து ஊதிட்டு அப்படியே வெளியே காமிச்சிட்டே போறான். டிக்கெட் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு கை குழந்தை வச்சுட்டு ஒரு அம்மா உட்காந்துருக்கு. கை குழந்தை அழகா தூங்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பஸ்ல சில குடங்களை தண்ணி எடுத்துட்டு அப்படியே ஏத்திட்டு போறாங்க. தண்ணி குடத்துக்கு கூட டிக்கெட் போடுறாங்க இந்த கண்டக்டர். சின்ன பையன் ஜன்னல் ஓரமா உட்காந்துருந்தா இல்லையா, தூரத்துல ஒரு பெரிய மலை ஒண்ணு தெரியுது. அந்த மலையை அப்படியே பார்த்துக்கிட்டே போறான். அதே நேரத்தில் ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இந்த அப்பாக்கார் கணேசர் இருக்காரு பாருங்க. பீடி பஸ்ல குடிச்சு புகையா விட்டுட்டு இருக்காரு. இதனால பின்னாடி தூங்கிட்டு இருந்தவன் ஏஞ்சு யாரா இது உங்க அப்பா விட்டு பஸ் ஆடான்னு சொல்லி அவன் தலைமையில அடிக்க கணேசனுக்கும் அங்க பின்னாடி தூங்கிட்டு இருந்த ஆளுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. இந்த சண்டையெல்லாம் பையன்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு அடிதடியுமே ஆயிடுச்சு பஸ்ஸுக்குள்ள. சோ பயங்கரமான சண்டைலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பின்னாடி ஒரு குழந்தை வச்சுட்டு ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்தது இல்லையா, அந்த அம்மா இப்ப சோகத்துல இருந்தது. இப்ப அவங்களோட குழந்தையும் வேற ஏந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருச்சு. சோ இவனெல்லாம் முறைச்சு பாக்குது. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரத்துல அந்த பஸ்ஸை விட்டு நடந்து கொஞ்சம் தூரம் உச்சி வெயில் அடிக்குது. அந்த குழந்தை வேற கத்துன்னு கத்துது. சோ அங்க இருந்து நேரம் வந்து ஒரு மரத்தடி கீழே உட்காந்து அந்த குழந்தைக்கும் பால் கொடுக்குறாங்க. இந்த கதையில நம்ம கணேசனும் அவங்க அப்பா ஒரு பக்கம் பஸ்ல போயிட்டு இருக்காங்க அவனை கூட்டிட்டு. அது எதுக்காகனா கணேசனோட ஒய்ஃப் அவங்கள்ட்ட இருந்து கோயிச்சிட்டு சொந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்கள திரும்ப கூப்பிடுறதா தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு பால் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆக்சுவலி இவங்களுக்கும் அதே பிரச்சனை தான். அதனாலதான் இவங்களும் அந்த பஸ்ல வந்திருக்காங்க. சோ பஸ்ல நடந்த கூத்தால இங்கவும் இப்படி ஆயிடுச்சு. அதை தான் இங்கேயும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் மலை அடிவாரத்துல ஒருத்தங்க எலி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சோ அதையும் அங்க காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இந்த பக்கம் அந்த சின்ன பையன் அவங்க அம்மாவை தேடி அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கிறான். கூடவே நம்ம கணபதியும் வந்திருக்கிறாரு. கணபதி என்ன சொல்றாருன்னா, நான் சொன்ன மாதிரி சொல்லி கூட்டு வரான்றாங்க. என்னன்னா, நீ வரல அப்படின்னாக்கா அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கு வரான் அப்படின்னு தான் இந்த சின்ன பையன் கிட்ட சொல்லி வீட்டுல சொல்லி கூட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் அங்க ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சின்ன பையனும் அவங்க பாட்டியும் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அவங்க மாமாவும் உட்காந்துருக்காங்க. போன உடனே என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் இந்த மாதிரி அப்பா அம்மாவை கூட்டு வர சொல்லி வந்திருக்காங்க. அங்கே வெளியே ரோட்ல நின்றுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. வரல அப்படின்னாக்கா அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கு வரான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அம்மா காலையில கிளம்பி உங்க ஊருக்கு வந்துட்டாங்களேடா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்றாங்க. சரி வந்ததே வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போறாசான்னு சொல்லி சாப்பாடு போட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம சின்ன பையனோட பாட்டி புலம்புறாங்க. அவனுக்கு பொண்ணு கொடுத்தது தப்பா போச்சு, சொந்த விட்டுறக்கூடாதுன்றதுக்காக பொண்ணு கொடுத்துட்டு இன்னைக்கு நாம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் அந்த பாட்டியோட பையனை நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? என் பேச்சை கேட்காம மீறி அவனுக்கு நீ பொண்ணை கொடுத்துற, இப்ப அனுப்பவே அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பக்கம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இந்த ஊர்ல 2 பொண்ணுங்க சண்டைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. அந்த சின்ன பையன் வந்ததையும் பார்த்திருப்பாங்க. இந்த ஆள் இப்ப நம்ம கணபதி அங்க ரோட்ல நின்று பீடி குடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. அதையும் பார்த்துட்டு திட்டிகிட்டே போறாங்க. இவன் சாராயம் குடிக்கிறது பீடி குடிக்கிறது இப்படியே இருந்தா அவன் கூட வாழாம தான் வந்திருப்பா. ஏதோ அந்த 2 பிள்ளைகளுக்காக இருக்கிறதுக்காக அவளு ஏதோ குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கா. நானா இருந்தனா எப்பவே அவனை கொலை பண்ணிட்டு கூட வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு போறாங்க. அதையும் நம்ம கணபதி பார்த்துட்டு திரும்பவும் அங்க பீடி குடிச்சிட்டு மிச்ச மீதி இருக்கிற சாராயத்தை குடிச்சிட்டு அங்கவே நின்றுகிட்டு இருக்காரு. சோ பையன் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இங்க உச்சி வெயில நின்றுட்டு இருக்காரு. இந்த ஊர்ல இவனுங்கள்ட்ட பொண்ணு எடுத்ததே மெரிய தப்புன்னு சொல்லிட்டு திரும்ப சாராயத்தை குடிச்சிட்டு
அங்கிருந்து வேகமா போறாங்க. உன்னை கூட்டு வர சொன்னா எங்கடா உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி 2 பேருக்கும் சண்டை வருது. மச்சானும் மாமனும் பயங்கரமான சண்டை, கெட்ட வார்த்தையில 2 பேரும் திட்டிக்கிறாங்க. அடிதடி பயங்கரமாயிடுச்சு. அந்த சின்ன பையன் இது எல்லாத்தையும் வேடிக்கை நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அப்பாவும் சண்டை போட்டுட்டு உன் பொண்ணை போய் கொல்ல போற அப்ப வந்து பாரடி அப்படிங்கிற மாதிரி தான் மாமியார்காரிய அசிங்கமா திட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கூடவே இந்த சின்ன பையனை அப்பா பின்னாடியே போற. நீ எங்க ராசா போற போவாதா அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் சொல்ல சின்ன பையன் கேட்காம அவங்க அப்பா பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். வரதை பார்த்துட்டு கூட அந்த அப்பாக்காரர் இருக்காரு பாருங்க, உனக்கு அப்பா மட்டும்தான் ஆத்தா கிடையாது புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் திரும்பவும் கூட்டு போறாரு. இப்ப ரோட்ல போய் நிக்கிறாங்க. பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவோட சட்டை கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லி பாக்கெட்ல இருக்க பீடியும் வத்தி பெட்டி காசு எல்லாமே தான் பையன் கையில கொடுத்துட்டு சட்டையை கட்டி தோல் மேல போட்டுட்டு நிக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த சின்ன பையன் அங்க நின்றுட்டு இருக்காரு இல்லையா, முன்னாடி ஒரு முழுத்தப்பு மாதிரி இருக்கு. அந்த வழியில யாரோ ஒரு அம்மா நடந்து வர மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு அங்கிருந்து அந்த பாதை ஓரத்துல நடந்து போய் நிக்கிறான். சோ அதையும் நம்ம அப்பாக்காரர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் பஸ் வந்துருச்சு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பையனும் அப்பா கொடுத்த காசு இப்ப எல்லாமே இவங்கிட்ட தானே இருக்கு, காசு அப்படியே கிழிச்சு போட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்பாக்காரர் என்னடா பண்ணிட்டு இருக்காரு நாயா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் துரத்திக்கிட்டே ஓடுறாரு. ஆக்சுவலி இந்த பையன் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அங்க யாரோ வந்த மாதிரி பார்த்துருக்காங்க இல்லையா, அது அவங்க அம்மா தான். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை இந்த மாதிரி சண்டை நடந்திருக்கும் போல அந்த வேகாத வெயில நடந்து வந்திருக்கிற மாதிரி தான் இப்போ இவன் யோசிச்சு பார்க்கறான். ஸோ அப்பாக்காரரை அலைய வைக்கணும், அவரே இதே மாதிரி வேகாத வெயில வேக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பையன் பிளானை போட்டிருக்கான் போல. அங்கிருந்து ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டு இருக்கிறான். கொஞ்ச தூரம் ஓடி போய் நிற்கிறான். பின்னாடி பார்க்கறான் அப்பா வராரா இல்லையான்னு பார்த்தா கண்ணு கிட்ட தூத்தின வரைக்கும் எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் திரும்பி பார்த்துருக்கும் போது அவங்க அப்பாக்காரர் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ இவனும் அங்கே நடந்து அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் முன்னாடி பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. வானத்தில் ஏதோ ஏரோப்ளேன் போற மாதிரி காமிக்கிறாங்க. அதை அந்த பையன் பார்க்குற சாக்கில் அவங்க அப்பா ஓடி வந்து பிடிச்சிடறாங்க. ஸோ பையன்காரனை செம்மையா அடிச்சுட்டு அவன் கையில் இருக்கிற அந்த நாய் பொம்மையை தூக்கி ஒரு முள்ளுக்குள்ள போட்டுறாரு. அங்கிருந்து பையனும் திரும்ப அப்பா பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். பயங்கரமான வெயில், காலில் 2 பேருக்கும் செருப்பு கிடையாது. அதே நேரத்தில் கீழே கிடக்கிற ஒரு குணாங்கலை எடுத்து அந்த பையன் வாயில போட்டுக்கிட்டு அப்படியே நடையா நடந்து போய்கிட்டு இருக்கான். சுத்திரும் மலை, ரொம்ப வறட்சியான பகுதி, சொட்டு தண்ணி கூட கிடையாது. அந்த பாதை ஓரமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்பா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பீடி குறான்னு சொல்லி பையன் கிட்ட கேட்கறாரு. பையனு பீடி இருக்கிறத எடுத்து அப்பா கையில கொடுக்குறான். வத்திப்பிட்டி யாரா உங்க அம்மாவோட தருவாங்க எட்ரா கையில அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பாக்கெட்ல சுத்தி முத்தி பாக்குறான். வத்திப்பிட்டி இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்ப பீடி கொடுக்க முடியாம போச்சு. அங்கிருந்து திரும்பவும் பொடி நடையா 2 பேரும் நடந்து போறாங்க. சின்ன போற வழியில இங்க எலி பிடிச்சாங்க இல்லையா, இப்ப அவங்க எலியெல்லாம் பிடிச்சி சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அங்க நெருப்பெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த வழியா போன நம்ம கணபதி அந்த நெருப்புல எடுத்து பீடியை பத்த வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அங்க ஒரு சின்ன பாப்பா இருக்கு. அவங்க பண்ண வேலையை பார்த்து முறைச்சு அந்த ஆளை பார்த்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த சின்ன பையன் பின்னாடியே போயிட்டு இருக்கா இல்லையா, அவனுக்கு இந்த எலி கறியில கொஞ்சோண்டு கொடுக்கறது வேணுமான்னு சொல்லி கேட்குது. அந்த சின்ன பையனும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் திரும்பவும் நடந்து போறாங்க. அப்போ போற வேலை பாக்கெட்ல இருந்து பலூன் எல்லாத்தையும் எடுக்கிறான். அதுலதான் வத்திப்பிட்டி வச்சிருந்துருக்கான். ஸோ இப்போ வத்திப்பிட்டி தூக்கி அங்க இருந்து அப்பா பார்க்காத மாதிரி தூக்கி ஓரமா போட்டு போறான். ஸோ இப்பதான் அந்த பையன் அப்பா அடிக்கடி பீடி குடிக்கிறது அவனுக்கு பிடிக்கல. ஸோ அதனாலதான் குடும்பம் இப்படியா ஆகுது. அதே நேரத்தில் குடிக்கிறதால அம்மாவை விட்டு அடிக்கடி சண்டை நடக்குது. இதுக்காக தான் இந்த வத்திப்பிட்டியை கொடுக்காம வச்சிருந்தா இப்ப தூக்கி போட்டு திரும்பவும் அப்பா பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த முள்ளு ஓரமா ஏதோ ஒன்று ஜொலிக்கிற மாதிரி பாக்குறான். என்னன்னு பார்த்தா கண்ணாடியே தெரியுது. ஸோ அந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு அப்பா முன்னாடி போறாரு இல்லையா, அப்பா முதுகுல அந்த கண்ணாடியை அப்படியே வெயில காமிச்சு அடிக்கிறான். அப்பா முதுகுல சுருன்னு இருக்குது, சட்டையும் இல்ல உச்சி வெயிலுக்கு இவன் கண்ணாடியில சூடு காமிச்சா எப்படி இருக்கும். திரும்பி பாக்குறாரு, இவனை பின்னாடி கை கட்டி நிக்கிறான், எதுவுமே இல்ல. திரும்ப கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. திரும்ப முதுகுல காமிக்கிறான், திரும்ப சுருன்னு திரும்ப மறைச்சு பார்த்துட்டு போறாரு. அதுல இருந்து பையன் பக்கத்துல இருக்கிற அந்த மலையில அந்த ஒலியை அப்படியே அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து பொடி நடியா நடந்து போறான். கொஞ்ச தூரத்துல ஏதோ வண்டி வர மாதிரி தெரியுது. அந்த வண்டியில வர்றது யாருன்னு பார்த்தா ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒரு டீச்சர். அவங்க ஹஸ்பண்டோட தான் வந்திருக்கு. ஸோ 2 பேரும் எஜுகேஷன்ல ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் எக்ஸல்ல ஓட்டிட்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் முன்னாடி போயிட்டு இருக்க நம்ம கணபதி கிட்ட, அண்ணா நாங்க ஊருக்குள்ள தான் போறோம், போற வேலை உங்க பையனை இறக்கி விட்டுறேன், வண்டியில கூட்டு போறோம், பாவம் செருப்பு கூட இல்ல, இவன் எப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கான் உங்க பின்னாடி அப்படின்னு சொல்லி முன்னாடி உட்கார வச்சுட்டு அந்த பையனை கூட்டிட்டு போயிடறாங்க. அவனு அப்பாவை பார்த்துட்டு அங்கிருந்து பந்த வண்டியிலே ஏறி போயிட்டான். ஸோ அப்பாக்காரரு இங்க அடிக்கிற வெயில்ல நாக்கு தள்ளிக்கிட்டு தண்ணி கூட இல்லாம அங்க இருந்து நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. அதே நேரத்தில் கொஞ்சம் தூரத்துல ஒரு பாம்பு ஒண்ணு குறுக்க போகுது. அங்கேயே பயந்துடுறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போனா ஏதோ ஒரு சலங்க சத்தம், ஏதோ சாமி வர மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் திரும்பி பாக்குறாரு. யாருன்னு காமிக்கல விஷுவலா, ஆனாலும் திரும்பி பார்த்துக்கிட்டே போறாரு. கொஞ்சம் தூரத்துல கல்ல இடிச்சு நகமே 2ஆ பேத்துக்குது. ஸோ ரத்தம் பயங்கரமா வருது. இவரால் நடக்க முடியல. கொஞ்ச தூரம் திரும்பி பாக்குறாரு. ஆனா யாருமே இப்ப காணோம். ஸோ என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. என்னத்தை பார்த்தாரு, யாரை பார்த்தாருங்கிறத கூட நமக்கு எங்க காமிக்கல. திரும்பவும் அங்கிருந்து அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு நாய்க்குட்டி ஒன்று அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ இப்ப ஊருக்கு பக்கத்துல நெருங்கி வந்துட்டார். இப்ப ஊருக்குள்ள போறாரு. போற வழியில ஒரு மரத்தடி கீழே தான் நம்ம சின்ன பையன் உட்காந்துருக்கிறான். அவனை பார்த்த உடனே அப்பாக்காருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம். சொகுசா வந்துட்டுன்னு ஜாலியா உட்காந்துருக்கியா, உன் பங்குக்கு எவ்வளவு பழி வாங்குற இடம் சொல்லி அவனை செம்மையா அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அடிச்சுட்டு வீட்டுக்கு வா, உங்க அம்மாவோட சேர்ந்து உன்னையும் கொல்ற அப்படிங்கிற மாதிரி அவரையும் அடிச்சு போட்டாங்க. கிளம்புறாரு. பாவம் சின்ன பையன். அவன் உட்காந்துருந்த இடத்துல கூட அந்த பாறையில கூட அவங்க ஃபேமிலி பேரை தான் எழுதி வச்சிருக்கான். ஸோ அந்த அளவுக்கு குடும்பத்து
மேல பாசம் இருக்கு. இவனுக்கு இருக்கிற கொஞ்சம் பாசம் கூட அப்பாக்காரருக்கு இல்லை. ஆனா அப்பா இப்ப நேராக வீட்டுக்கு போறாரு. பின்னாடியே அந்த பையன் போறான். அதே இடத்துல அந்த நாய்க்குட்டி வருது. அந்த நாய்க்குட்டி தூக்கிக்கிட்டு தான் பையன் வீட்டுக்கு போறான். அப்பாக்காரரு வீட்டுக்கு போயாச்சு. அங்க இருக்கிற அப்பாவோட அம்மாவை பார்த்துட்டு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவ தண்ணி பிடிக்கிறதுக்காக ஊத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வீட்டுக்குள்ள போய் தாக தவிக்குது, தண்ணியும் குடிக்கிறாரு. அதே நேரத்துல இவருக்கு ஒரு பொன் குழந்தை இருந்தது இல்லையா, அந்த பொன் குழந்தை அங்க தூங்கிட்டு இருக்கு. அவளை போய் கூட்டுவான்னு சொல்லி தான் அம்மாவா அனுப்புறாங்க. அதே நேரத்துல அப்பாக்காரரு இங்க உட்காந்து கோபத்துல உட்காந்துருக்காரு. திடீர்னு உள்ள போய் சாப்பாடு போட்டு வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதே நேரத்துல பையனை அந்த நாய்க்குட்டி தூக்கிட்டு உள்ள வரான். உள்ள வந்த உடனே தான் தங்கச்சி பாப்பாவை எழுப்பி இந்த நாய்க்குட்டியை வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காரு. ஒரு நாய்க்குட்டி பொம்மை அவங்க அப்பா கூட புடிங்கி தூக்கி கடாசி இருப்பாரு இல்லையா, அந்த நாய்க்குட்டிக்கு பதிலாக இப்போ உண்மையிலுமே நாய்க்குட்டி எடுத்துட்டு வந்து இந்த பாப்பா கிட்ட சொல்லி விளையாடிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்கூல் பேக் இப்ப வீட்டுக்கு வந்திருக்கு. அந்த ஸ்கூல் பேக்ல மிச்சம் மீதி இருக்கிற பலூன்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ஸ்கூல் பேக்ல போடுறாரு. அதே நேரத்தில் கட் பண்ணா தான் வாயில ஒரு குழாங்கல் வச்சிருந்தாரு இல்லையா இந்த சின்ன பையன், அதை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல ஒரு மூலையில போடுறான். நிறைய குழாங்கலை இந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த குழாங்கல்லாம் சேர்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா. இப்ப இவ்வளவு குழாங்கல்லாம் இருக்கு. இந்த குழாங்கல்லாம் ஒவ்வொரு தடவையும் அப்பா கிட்ட கோவிச்சுக்கிட்டு அம்மா சொந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க. சோ அப்படி அங்கிருந்து சமாதானப்படுத்தி அப்பா கூட்டிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லா எடுத்து இந்த பையன் வாயில போட்டு எடுத்துட்டு வந்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதை இங்க சொல்லாம சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஊத்துக்கு போனாங்க சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்த காமிக்கிறாங்க. ஒரு பாட்டி அங்க இருக்கிற கொஞ்சம் தண்ணியை மொண்டு ஒரு குடத்துல ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க நிறைய மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. உச்சி வெயில்ல தான் உட்காந்துருக்காங்க. சோ அங்கேயே பொறுமையா உட்காந்துருக்காங்க. சோ இவ்வளவு கஷ்டத்திலையும் குடிக்கிற தண்ணிக்கு எவ்வளவு பஞ்சம் இருந்தோ ஒருத்தர் அடிச்சுக்காம பொறுமையா உட்காந்துருக்காங்க பாருங்க. அதையே நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதையில ஏகப்பட்ட விஷயங்களை அழகா சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை நாமளே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அவங்க விஷுவல்ல காமிச்சிருப்பாங்க. அப்பாக்காரு எதையோ பார்த்துட்டு கால் தடிக்கி விழுந்தாரு இல்லையா, ஆக்சுவலி அதுக்கு இந்த ஊருக்குள்ள ஒரு கதை இருந்திருக்கு. இது மாதிரி புருஷன் கூட சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு போன பொண்ணு அங்கேயே இறந்து போச்சு. அதுதான் இப்ப பேய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடிக்கடி அந்த பாலைவனத்துல ஆள் இல்லாத மலைப்பகுதியில சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அது கூட இவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே நேரத்துல என்னதான் சண்டை போட்டாலும் தான் ஒரு மனைவி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நல்ல உதாரணத்துக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு அப்பா கூட குடும்ப தேவைக்காக மட்டுமே தான் தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கும் போயிருக்கிறாங்க. சோ இது எல்லாத்தையும் தான் இந்த கதையில அப்படியே நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. குடி வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடுங்கிறத அழகா சொல்லி இருக்கிறாங்க. இதோட இந்த படத்தோட கதையை முடிப்போம். வேற ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம்.